எல்லா உண்மையும் சொல்லிட்டு இங்க சரவணன் ரொம்ப அழுகுறாங்க. அப்பா, இவளை மாதிரியான ஒரு ஆளு கூட எப்படிப்பா என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக. பாண்டியன் கோமதி 2 பேருமே சரிஞ்சு போய் கீழே உட்காந்துருக்கேன். அப்போ அங்கே நிற்கிற தங்கமயில் ஓடி வந்து 2 பேர் காலையில் விழுந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, அத்தை நீங்களாவது என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் இந்த பொய்யை வேணும்னு சொல்லலை, என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வீட்டில் சொன்ன பொய்யை என்னால் எப்படி அத்தை இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்ல முடியும், அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகிறாங்க. மாமா மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு அழுக. 2 பேரும் எதுவுமே பேசலை. சரவணனை மட்டுமே பார்க்குறாங்க. அவன் மனசு எவ்வளோ உடஞ்சி போயிருந்தா, இந்த அளவுக்கு அவன் காயப்பட்டு போயிருந்தா எப்படி அழுதுருப்பான். ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல? கீழே உட்காந்துருக்க தங்கமேல் தலைமுடியை பிடிச்சி இங்க கோமதி கோவமா கத்துறாங்க. ஏண்டி கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்திருந்தா என் பையனை பத்தி இந்த வீட்டுல எந்த அளவுக்கு தப்பா யோசிக்க வச்சிருப்ப. அவன் இந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கான். ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கணும்ன்றதுக்காக எந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருக்க. இதெல்லாம் உனக்கு உங்க அம்மா சொல்லி கொடுத்ததாடி அப்படின்னு சொல்லும்போது, வேற யாருமா சொல்லி கொடுத்துருப்பா? எல்லா விஷயத்துக்கும் உடனே போன் போட்டு அவங்க அம்மா கிட்ட தானே இவ சொல்லிட்டு இருப்பான். அப்படி பார்த்தா இவளுக்கு அவங்க அம்மா தானே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. குடும்பமா சேர்ந்து பிளான் பண்றதுக்கெல்லாம் இவளுங்களுக்கெல்லாம் சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்மளை விட எண்ணியை விட 2 வயசு அதிகமா எப்படிமா போய் சொல்லி கல்யாணத்தை நடத்த முடிக்க மனசு வந்துச்சு அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏண்டா சரவணா, அப்போ அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடினது எல்லாம் அதெல்லாமே பொய்யுமா? அன்னைக்கு அவளுடைய உண்மையான பிறந்த நாளே கிடையாதுமா, அதையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லடி, அன்னைக்கு கூட உங்க அப்பா இந்த வீட்டுக்கு வந்தது எதுக்கு? திருடன் சொல்லி அங்க கட்டி வச்சிருந்தது எல்லாமே உண்மைதானே இப்பதானே தோணுது. அவருக்காக நம்ம எதிர்த்த வீட்டில் போய் சண்டை போட்டோமே, அதெல்லாம் இப்போதாமா தெரியுது எவ்வளோ பெரிய அசிங்கம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலே உனக்கு அன்னைக்கு பிறந்த நாள் இல்லையாடி அப்படின்னு சொல்ல, அதான் நான் சொல்கிறேனேம்மா, அவளுக்கு உண்மையான பிறந்த நாள் அன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இவளுடைய ஆதார் கார்டு, இதில் இருக்க பிறந்த நாளையும் பாருங்க நல்லா அப்படின்னு சொல்ல, அப்புறம் அன்னைக்கு ஏண்டி உன்னுடைய பிறந்த நாள்னு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தவங்க சொன்னாங்க அப்படின்னு கோமதியும் கேட்க, கோமதி வந்துட்டு கேட்டதுமே தங்கமேல அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லும்போது, சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லும்போது, இங்கே உடனே தங்கமேல் அழுதுகிட்டே, அது வந்து அத்தை அன்னைக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அது வந்து அத்தை அப்படின்னு சொல்ல, சொல்லு அப்படின்னு இங்கே அதட்டும் போது, அது வந்து அத்தை அப்படின்னு அப்படியே தயங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அவள் வாயிலேருந்து உண்மை வராதுமா, வாயிலேருந்து வர்றது முழுக்க பொய்யா தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டால் கூட அவள் உண்மையை என்ன சொல்ல போகிறாளா என்ன? பொய்யை தான் சொல்லுவான் அப்படின்னு சரவணன் நின்றுட்டு இருக்காங்க. பாண்டியன், அப்பா என்னப்பா இப்போ என்னப்பா பண்ண போறீங்க? என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, ஆனால் அதுக்காக நான் உங்களை எதுவுமே சொல்லலைப்பா. ஆனால் என்னால் இதுக்கு மேலே சகிச்சுக்கிட்டலாம் வாழ முடியாதுப்பா. இந்த மாதிரியான பொய்க்காரியோட வாழ முடியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவுதான் பொய். இதுக்கு மேலே வேற என்னென்ன பொய் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாதேப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே வீட்டுக்கு மீனா ஓடி வராங்க. விஷயத்த ராஜி வந்து மீனா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல, மீனாவும் அங்கே செந்தில் வீட்டுக்கு ஓடி வர, அண்ணன் என்னென்ன ஆச்சு? ராஜி ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்லிச்சு, அதான் நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம்னு சொல்ல, அண்ணன் என்னென்ன ஆச்சு, நீ எதுக்குன்னு அழுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே ராஜி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ராஜி என்ன ராஜி அப்படின்னு சொல்லும்போது, ராஜி எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல, மீனா அதிர்ந்து போய் வாயில் கை வச்சபடி நின்றுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் இங்கே ராஜியும், ஏக்கா அப்போ நகை விஷயம் மட்டும் என்ன வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியலைல்ல, அதுவும் தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உடஞ்சி போயிடுவாங்கள்ல அப்படின்னு ராஜி குசு குசுன்னு இங்கே மீனா கிட்ட சொல்ல, ஆமாம் ராஜி, நாம் தங்கமயில் அக்காவை சாதாரணமாக நினச்சிட்டோம், அதுக்காக தான் அவங்க நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு விலகி போயிருக்காங்கன்னு இப்போ தானே தெரியுது. படிப்பு விஷயம், வேலை விஷயம், அப்புறம் வயசு விஷயம்னு எல்லாத்துலேயும் இந்த அளவுக்கு மறைச்சிருக்காங்க பாத்தியா. நமக்கு தெரிஞ்சு நகை விஷயம், மாமா சொல்கிற மாதிரி இன்னும் வேறு என்னென்ன விஷயம் இருக்கோ தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்கேன். அங்கே என்னங்கடி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கோமதி அங்கே மீனாவையும் ராஜியும் பார்க்குறாங்க. இந்த வீட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் உங்கள் 2 பேருக்கும் அது தெரியாமல் இருக்கவே இருக்காதே. உண்மையை சொல்லுங்கடி, நீங்கள் 2 பேரும் தனியாக இதெல்லாம் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குடி, உண்மையை சொல்லுங்கடி அப்படின்னு கோமதி போய் நிற்க, என்னத்தை நீங்கள் எங்களை பார்த்து சந்தேகப்படுறீங்க? எங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா அதை நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டோமா? அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதத, இந்த விஷயமே இப்போ தானே எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லும்போது, இல்லையே நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அன்னிங்க 2 பேரும் ஏதோ பேசின மாதிரி தான் எனக்கு காதில் விழுந்துச்சுன்னு அங்கே அரசியும் சொல்ல, என்ன அரசி நீ வேற எதுவும் தெரியாமல் அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன் பக்கத்தில் வராங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உண்மை தெரியுமாப்பா? தெரிஞ்சால் சொல்லிடுங்கப்பா, இல்லைனா எல்லாம் ஒரே நேரத்தில் தெரிஞ்சுதேன்னு அதை ஏற்றுக்கிட்டேன்னு கடவுளேன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன்.
ஆனால் இன்னும் மறைச்சு வச்சு ஒன்றொன்னா வெளியே வரும்போது அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, மாமா அது வந்து அப்படின்னு ராஜி சொல்ல வரும்போது மீனா வந்து உடனே தடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்ல, ஏய் இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையாடின்னு சொல்ல, அங்கே தங்கமேல் பார்த்துக்கிட்டு வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டே கையெடுத்து கும்பிட்டு நிற்க, நீ எதுக்கு அவங்கள பார்க்குற? அப்போது உன்னை பற்றின விஷயம் இவங்க 2 பேருக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு, சொல்லுங்கப்பா அப்படின்னு சரவணன் வந்து கேட்க, பாண்டியனும் வேற என்னப்பா உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா சொல்லிடுங்க அப்படின்னு 2 பேர்கிட்டையும் பாண்டியன் கேட்குறாங்க. அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் தயங்கி அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நகை விஷயத்த அன்னைக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அப்போது மாடியில் நாங்கள் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தப்போ தான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல, இதை கேட்ட கோமதி, பாண்டியன், சரவணன் எல்லாருமே அதிர்ந்து போக, கதை ராஜியை பார்த்து உண்மையாவா அப்படின்னு தலையாட்ட, ஆமன்ற மாதிரி இங்கே ராஜியும் தலையாட்டுறாங்க. செந்திலும் அதே மாதிரி கேட்க, அதுக்கு மீனாவும் ஆமன்ற மாதிரி சொல்ல, என்ன மீனா இந்த விஷயத்த நீ குடும்பத்தில் பிரச்சனை வர வேண்டாம், இவங்க மறைச்சது இந்த ஒரு விஷயம் தானே, நம்ம வீட்டில் நகை விஷயம்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா அதை யாருமே வந்து கேட்டு வற்புறுத்தி வாங்கிட்டு வரல, அப்படி இருக்கப்போ இதை நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் 2 பேர் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இந்த நகையால் வந்துடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்த சொல்லலையே தவிர மற்றபடி இதை மறைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. மாமா வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்ல, இனிமே என் வாழ்க்கை நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைனா தான் என்னப்பா, இத்தனை விஷயத்த மறைச்சிருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சு நகை விஷயம், எங்களுக்கு தெரிஞ்சு இந்த விஷயம், நமக்கு தெரியாமல் அந்த குடும்பம் வேறு என்னென்ன போய் பித்தலாட்டங்களெல்லாம் நம்ம குடும்பத்து மேலே நடத்தியிருக்காங்கன்னு தெரியவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே சரவணன் சொன்னதை கேட்ட பாண்டியன், கோமதின்னு எல்லாருமே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோமதி தங்கமேல் பக்கத்தில் போயிட்டு அடிக்க போக, அத்தை வேணாத்த அப்படின்னு இங்கே மீனா ராஜியும் போய் கோமதியை தடுக்கவும் செய்கிறாங்க. எத்தனை பொய் எத்தனை பித்தலாட்டம் அப்படின்ற மாதிரி கோவத்தோட இங்கே கோமதியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தங்கமேல் காலில் விழுந்து அழுக, உன்னோட மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லடி, எங்கள் குடும்பத்தை ஏமாத்தின தாண்டி ஞாபகம் வருது உன்னை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும். இனி இவன் சொல்கிற மாதிரி இவன் வாழ்க்கையில் நீ வேண்டான்னு தாண்டி எனக்கும் தோணுது அப்படின்னு கோமதி சொல்ல, என்னால் இவரை விட்டுட்டு போக முடியாது, என்னால் நான் இவர் கூட தான் வாழ்ந்தாவேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு திரும்ப நான் உன்னை பார்த்து கஷ்டப்படணும், பார்த்து இங்கே கோபப்படணும், இந்த பிரச்சனை பெருசாகணும், இதான் உன் நோக்கமான சொல்லிட்டு இங்கே சரவணன் வேகமாகவே சத்தம் போட செய்கிறாங்க. எத்தனை உன் பொய்யடி சொல்லியிருக்கேன், இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எங்கள் குடும்பத்தோட நிம்மதியை குலைக்கிறதுக்குன்னு எத்தனை பொய்யை தாண்டி நீங்கள் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சரவணன் இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடியும் தங்கமயில் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கோம் செய்ய, தங்கமயில் ஒரு பக்கம் அழுக, சரவணன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, கோமதி ஒரு பக்கம் அழுகன்னு குடும்பமே இப்படி ரொம்ப கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. தங்கமயில் இந்த வீட்டை விட்டு தன்னை யாரும் போக சொல்லக்கூடாதுன்னு அந்த கடவுளை நினச்சி வேண்டிகிட்டே இருக்கவும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரம் இந்த வீட்டில் எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்க. அண்ணன் அப்படின்னு செந்தில் எங்கள் சரவணன் கிட்டே போக, சரவணன் ரொம்ப கோபமாக கிளம்பி ரூம் கதவை போய் தட்டுறாங்க. அங்கேருந்து தங்கமேல் வெளியே வர, அப்போது அங்கே இருக்க சரவணன் உள்ளே போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியே வா அப்படின்னு இங்கே கூட்டிகிட்டு வந்து, அப்பா இனிமே இவன் இந்த வீட்டில் இருக்க வேணாம், நான் இவளை இப்போவே கொண்டு விட்டுட்டு வரேன்னு சொல்லும்போது பாண்டியனோ கோமதியோ இதுக்கு தடுத்து நிறுத்தவும் இல்லை, எதுவுமே பேசவும் இல்லை. கோமதி கோபமாக தான் இங்கே தங்கமேல பார்க்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் இவன் இங்கே இருக்க வேண்டாப்பா, இவன் இங்கே இருந்தானா ஒன்று நான் ஏதாவது செஞ்சுப்பேன், இல்லை இவளை ஏதாவது செய்யறதுக்கு நான் காரணமாயிடுவேன், இனிமே இவளுக்கும் எனக்கு எந்த உறவும் வேண்டாம் அப்படின்னு இங்க நிக்கிற சரவணன் தங்கமேல கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தங்கமேல் வேணாம் அழுக, ஆனா தங்கமேல் கத்துறது இங்க சரவணன் காதுக்கு கேட்காத மாதிரியே சரவணன் தங்கமேல கூட்டிகிட்டு அவங்க வீட்டு வாசலை கொண்டு நிறுத்தவும் செய்ய, அவங்க அம்மாவும் அப்பாவும் ஓடி வரவும் செய்றாங்க. சரவணன் அதே இடத்துல விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகவும் செய்றாங்க. தங்கமேல் அழுதுகிட்டே உள்ள போக, என்ன ஆச்சரி மயிலன்னு சொல்ல, எல்லாம் உங்களால தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் மட்டும்தான், நீங்க சொன்ன பொய்க்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது இப்ப நான் தானே அப்படின்னு சொல்லி அழுக, நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லிட்டு அழுக. இதெல்லாம் கேட்ட பாக்கியமும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அழுகுறாங்க. இப்ப என்னையா பண்ண போறோம், நம்ம பொண்ணை பத்தி எல்லா விஷயமும் அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சே, இதுக்கப்புறம் நம்ம என்னையா பண்ண போறோம்னு சொல்லிட்டு இங்க பாக்கியமும் சொல்ல, இவன் நம்ம போய் சம்மந்தி காலில் விழுந்தாவது நம்ம தங்கமேல அங்க கொண்டு விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்க, மாணிக்கமும் அதே நேரத்துல பாக்கியமும் 2 பேருமே கிளம்புறாங்க. மயில நீ வீட்டுல இருமா,
சுடரு நீ மயிலை பார்த்துக்கோ, நானும் இங்கே சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்பாவுன்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. சரவணன் அமைதியாக அந்த ஹாலில் உட்காந்துருக்கேன். வீட்டுக்கு அந்த 2 பேரையும் பார்த்த சரவணன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அங்கே நிற்கிற கோமதி பாண்டியன் எல்லாருமே இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன சம்மந்தி எந்த ஒட்டு உறவும் வேணான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அந்த அளவுக்கு நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இந்த அளவுக்கு போய் சொல்லி உங்கள் பொண்ணு கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, என்ன சம்மந்தி நாங்கள் என்ன வேணும்னா இதெல்லாம் செஞ்சோம், எங்கள் பொண்ணுக்கும் நல்லது நடக்கணும்னு தானே இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்ல, உங்கள் பொண்ணுக்கு நல்லது நடந்துச்சு ஆனால் ஏன் பையனுக்கு அப்படின்னு சொல்ல, என்ன சம்மந்தி ஊர் உலகத்தில் பல பேர் வயசு வித்தியாசம் பார்க்காம தானே கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்ல, அவங்கெல்லாம் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா உங்கள் குடும்பத்தை மேலே எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இத்தனை பொய்யை சொல்லியிருக்க நீங்கள் வேறு எந்த பொய்யை மறைச்சிருப்பீங்களோ எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே பாட்டி பாக்கியமும் மாணிக்கமும் சத்தியமாக இதுக்கப்புறம் வேறு எந்த பொய்யுமே நாங்கள் சொல்லலைன்னு சொல்லும்போது, இதை கேட்ட கோமதியும் பாண்டியனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கோபத்தோடு தான் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் தான் சரவணனுக்கு ஃபோன் கால் வருது. சுயமரம் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியில் தான் இங்கே பாக்கிய குடும்பத்தையும் மீட் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக தான் சரவணனுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அந்த சுயமர நிகழ்ச்சியை கான்டெக்ட் பண்ணி அவங்க குடும்பத்தை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸையும் எடுக்கிறதுக்காக ஆல்ரெடி எல்லாத்தையுமே மூவ் பண்ணிகிட்டு இருந்த சரவணனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரதுக்கான நேரம் அப்போ தான் வருது. அப்போ தான் அவங்களுடைய ஃபோன் கால் எங்கள் சரவணனுக்கு வருது. அந்த நிகழ்ச்சியிலேருந்து அதாவது எங்களுடைய திருமண நாள் அது எல்லாத்தையுமே சொல்லி இந்த டேட்டில் நாங்கள் அங்கே வந்தோம். அந்த நாளில் தான் எங்களுக்கு இந்த பொண்ணு இந்த சுயமர நிகழ்ச்சியின் மூலமாக கிடச்சாங்க. ஆனால் அவங்கள பற்றி வேறு எந்த டீட்டெயில்ஸும் தெரியலை. பட் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஸ்டேட்டு டைமு அப்புறம் அவங்க பேர் ஊர் இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அதை செக் பண்ணுறதுக்காக தான் அது எல்லாத்தையுமே ஆல்ரெடி சரவணன் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ ஃபோன் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோனை எடுத்த கையோட சரவணன் கேட்க, சார் நீங்கள் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் படி நாங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸே போய் தான் சார் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், அந்த பொண்ணு பேர் தங்கமேலு, அவங்க அப்பா பேர் மாணிக்கம், அம்மா பேர் பாக்கியம், உங்களுக்கு ஒரு தங்கச்சி சுடர் இருக்காங்க. 32 வயசு ஆகுது, இப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சார். ஆனால் அவங்க டீட்டெயில்ஸ் படி நாங்கள் விசாரித்த போது அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சுன்றதும் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் இறந்து போனதாகவும் இதனால் அந்த பொண்ணு வாழ முடியாமல் வீட்டில் வந்து இறந்ததுனால அடுத்த திருமண வாழ்க்கைக்குள்ளே அந்த பொண்ணை தள்ள முடியலைன்றதுக்காகவும் அவங்க தன் பொண்ணோட வயசை குறைச்சி சொன்னதாக எங்களுக்கு ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்க, சார் இந்த டீட்டெயில்ஸ் படி நாங்கள் விசாரித்தோம். ஆல்ரெடி இது மாதிரி அவங்க பல நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியுடைய ஷோக்கள் மூலமாக தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துலையும் மாப்பிள்ளை அவங்க பொண்ணுக்கு அமையலை. கடைசியாக இந்த சுயமர நிகழ்ச்சியிலேயே அவங்க பொய்யான தகவலை சொல்லி தான் உங்களை மேரேஜ் பண்ணியிருக்காங்க சார். சாரி சார், எங்கள் நிகழ்ச்சியை அவங்க தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறப்போ எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, தாராளமாக நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிடுறாங்க சரவணன். சார் அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இந்த மாதிரி உங்கள் நிகழ்ச்சிக்கு கெடுதல் நினைக்கிற விதமாக இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல தப்பே இல்லை. இப்போ என்னோட வாழ்க்கை தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் சரவணா யாருடா அப்படின்னு சொல்ல, அப்பா நான் சொல்லலை இன்னும் என்னென்ன போயெல்லாம் மறைச்சிருக்காங்கன்னு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க சொன்ன டீட்டெயில்ஸே போய்ப்பா பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் படி அவங்க விசாரிக்கும் போது தான் விஷயமே தெரிஞ்சுது. அவங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி தங்கமயிலுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இப்போது ஹஸ்பண்ட் இறந்து இங்கே வீட்டோட அம்மா வீட்டோட இருந்ததுனால தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணுன்றதுக்காகவும் சுடர் கல்யாணம் அமையணுன்றதுக்காகவும் ஏதாவது இழிச்சவாயம் கிடைப்பானான்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. நான் அதில் நம்ம சிக்கிட்டோமா வசமா அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் இது முடியலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் இங்கே வரப்போகிறாங்கன்னு சொல்ல, டேய் சரவணா அப்படின்னு பாண்டியன்னு சொல்ல, அப்பா எவ்வளோ பெரிய பொய்ப்பா, இங்கே எவ்வளோ பொய்யையும் ஏற்றுக்கிட்டு என்னால் எப்படிப்பா வாழ முடியும்? அவங்க நிகழ்ச்சியை அவங்க தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டதா சொல்லி அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களே வந்து கூட்டிகிட்டு போக தான் போகிறாங்க. இதில் நாம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. நான் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா என்ன என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்போவே கொடுக்க முடியும். ஆனால் எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. இதை கேட்டு நிற்கிற பாக்கியமோ மாணிக்கமோ ஆடி போய் தான் நிற்கிறாங்க. நீங்கள் உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் இத்தனை பொய்களை சொல்லி தங்கமயில் அக்கா வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு அங்கே மீனா ராஜியும் அங்கே நிற்கிற பாக்கியத்தை பார்த்து மாணிக்கத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, அட என்னப்பா இத்தனை வயசாயிடுச்சு, நீங்கள்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிற பக்குவமாக இவங்களுக்கு வந்துட போகுது, எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு அங்கே சரவணனும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாக்கியமோ மாணிக்கமோ வசமாக வந்து மாட்டிக்கிட்டோன்னு தயக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பாண்டியன் கோமதி அவங்க எடுத்திருக்க முடிவே வேற. சரவணனுக்கு இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு பாண்டியன் முடிவு பண்ணிட்டாங்க, கூடவே கோமதியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ராஜியும்
மீனாவும் வந்துட்டு யோசிக்கிறாங்க. என்னைக்கு இருந்தாலும் தங்கமயில் அக்கா கொஞ்சம் பாவம் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்காக இவ்வளோ பெரிய முடிவை எடுத்துட்டாங்களே வீட்டிலன்னு சொல்ல, அக்கா இந்த நேரத்தில் நாம் என்ன சொன்னாலும் மாமாவோ அத்தையோ கேட்க போகிறதில்ல, அதனால நம்ம எதுவும் பேசாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு ராஜியும் மீனா கிட்ட சொல்ல, ஆமாம் அப்படின்னு அவங்களும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒதுங்கி தான் நிற்கிறாங்க.